ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹானர் 200 லைட் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அண்டர் 25K செக்மெண்ட்டில் இது ஒரு சிறந்த ஃபோனா அப்படின்னு சொல்லி கூட இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரீங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹானர் 200 லைட் இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் வேரியண்ட் இதாங்க. அதாவது 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு 3000 nits அவுட்டோர் யூசேஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, கூட 120 Hz கொடுக்குறாங்களே. காமனாக எல்லோரும் இதை கொடுப்பாங்க, இவங்களும் அதை தான் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்மளுக்கு 3240 Hz டிம்மிங் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. அதாவது ரொம்ப கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக, ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் கண்ணுக்கு டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு இது ஃபீச்சர் கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா அவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம் நம்ம பிரைட்னஸ்ஸை. கண்ணுக்கு சொல்கிற ஹை ப்ரொடெக்ஷன் மாதிரி சொல்லாங்க, அது கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குது அந்த ஃபீச்சர்ஸு. அடுத்தது 108 MPக்கான நம்மளுக்கு ப்ரைமரி கேமரா கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்தது 5 MPக்கான நம்மளுக்கு டெப்த் கொடுக்குறாங்க, 2 MB மேக்ரோ கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு இது மட்டும் சொல்லிக்கலாம். 108 MB வந்து ப்ரைமரி கேமரா கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குது ஃபோட்டோஸு. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, என்னடா ஒரு வீடியோ ஃபோட்டோஸில் கால் ஆடுவீங்கன்னா நிறையா வந்து மலேசியா அது மாதிரிலாம் வந்து லான்ச் ஆகிடுச்சு. அவங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க, அதை நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, நல்லாவே இருக்குது. அடுத்து 50 MPக்கான நம்மளுக்கு ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா குரூப் செல்ஃபிலாம் அதில் எடுக்க நல்லாவே இருக்குது. அதுலேயுமே ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். நல்லாவே இருக்குது. அடுத்த போல் 4500 mAh பேட்ரி. ஃபோன் வந்து ஸ்லிம்மாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு 500 mAh பேட்ரி கம்மி பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம வந்து என்ன தான் பேட்ரி வந்து கம்மியாக இருந்தாலும் அதோட ஃபோனோட OS இது மாதிரி சாஃப்ட்வேரில் யூசேஜ் பொறுத்து தான் சார்ஜ் வந்து டவுன் ஆகிறது கரெக்டாக இருக்குது. இது வந்து நல்லாவே ஒன்றே தாராளமாக நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 35 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து 35 வாட்னோன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து கண்டிப்பாக ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் அந்த ரேஞ்சில் ஆகுங்க. சார்ஜ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் ஒன்றே தாராளமாக நிற்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க ப்ராசஸ் நல்லாவே கொடுப்பாங்க நம்மளுக்கு ஹவாய். ஓகேங்களா, அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குது, 256GB இன்டர்னல் இருக்குது. ஓகேங்களா, 8GB RAM வேரியன்ட் இருக்குது, 128 இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 22,000 வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது இந்தியன் மார்க்கெட்டில் 22,000 வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6080. ஒரு 20,000 செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் கொடுக்கறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 செக்மெண்ட் 15 செக்மெண்ட்லேயும் இந்த ப்ராசஸ் வந்துருச்சு. இவங்க 22,000 செக்மெண்ட் இந்த ப்ராசஸ் கொடுத்தா ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கிராப்பில் இருக்குது. அப்புறம் 6.8 mm திக்னஸ், ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனுங்க. பொண்ணுங்க இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மாகவே இருக்குது, பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாவே இருக்குது. வெயிட்டு அதே போல் 166 கிராம் தான். அதுவும் ஒரு ஸ்லிம்மான ஃபோனுங்காட்டி நல்லா வெயிட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது யூசேஜுக்கு. அடுத்தது Android 14 தாங்க இப்போ இருக்கிறதா. 5G சப்போர்ட்டுக்கு NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல் 512 அந்த GB இருக்குது, டாப் வேரியன்ட்டு. அது 28,000 26,000 அந்த ரேஞ்ச் வரலாங்க நம்மளுக்கு. இதில் நம்மளுக்கு அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு அவங்களே ஒரு வருஷத்துக்கு கேரண்டி கொடுக்குறாங்க, வாரண்ட்டி. ஓகேங்களா, இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க, கேமரா நல்லாவே இருக்குது. ஆமாங்க, இந்த ப்ரைமரி கேமரான்னு சொல்லி ரேர் கேமரா அந்த ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டும் நல்லாவே இருக்குது. அதே போல் டிஸ்பிளேவும் நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு பிரைட்னஸும் சரி, கண்ணுக்கு இது ப்ரொடெக்ஷன் சரி நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு பேட்டரி லைஃபுமே ஒன்றே தாராளமாக நிற்கி, அதை யூசேஜ் பொறுத்து. அடுத்தது ஸ்லிம்மான ஃபோனு, நல்ல லுக்கும் நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு வெயிட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொண்ணுங்களுக்கு நல்லா கரெக்டாகவே இருக்குது. ப்ராசஸ் மட்டும் 25,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் கொடுக்கறது கொஞ்சம் நல்லா இல்லை. ஒரு ஃபோன் வந்து ஒரு 16,000 லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு கரெக்டாக இருக்குது. ஆனால் 16,000 கண்டிப்பாக லான்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 20,000 லான்ச் பண்ணுவாங்க, ஒரு 19,000 லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இல்லை, கம்மியாக தெரியாப்பில் இருக்குது. அவ்வளோதாங்க. அப்புறம் மற்றபடி நல்லாவே இருக்குது. எனக்கு இந்த ஃபோன் ஓகேவாக இருக்குது. ப்ராசஸ் மட்டும் 22,000 செக்மெண்ட்டாக இருந்தால் ப்ராசஸ் அதிகமாக எதிர்பார்த்துருப்பேன். நம்மளுக்கு ஒரு 18,000 15,000 செக்மெண்ட்டாக இருந்தால் ஒரு ஓகேவான ஃபோன். மற்றபடி எல்லாமே நல்லாவே இருக்குதுங்க. ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக 21,000 22,000 லான்ச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன்பர்களே. பை, டேக் கேர்.